சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை வடை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை வடை செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 2, மைதா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முட்டை வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு வடை தாங்க இது வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டே பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சாச்சு. மிக்சிங் போல் இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு நல்லா திருகி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வடைங்கிறதுனால நம்ம நல்லாவே வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள், காரத்துக்கு கொஞ்சமாக போட்டால் போதும், என்ன நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது கூடவே கொஞ்சம் பெப்பர், கூட கொஞ்சம் கறி மசாலா அந்த ஃப்ளேவருக்காக, கூடவே கொஞ்சம் திருகி இருக்க இஞ்சி, கூடவே பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நமக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு முட்டைக்குள்ளேயே நல்லா தண்ணி வந்து இருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு. இருந்தாலும் இதை வந்து நம்ம வடையாக பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணுறோம். பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். வடைக்கான மிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நம்ம திரட்டுற அளவுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி வடைக்கான மாவை ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம வந்து கட்டிட்டு இன்னொன்னா முதல்ல போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போடும் போது நமக்கு ஒரே மாதிரி வேகும். நம்ம ஒன்று ஒன்றா போட்டோம் அப்படின்னா ஒன்று வேகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா லைட்டாக அப்படி ஓட்ட கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாக வேகும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து மெல்லிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ எண்ணெயும் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிச்சு. இது டேரெக்டாகவே நான் அப்படியே போட்டுடுறேன். நம்ம ஏற்கனவே தட்டி இருக்கிறதையும் லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ வடை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஒன்று ஒன்றா நம்ம வெளியே எடுத்துடலாம்.
நம்ம பண்ணிட்டு இருந்த முட்டை வடை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து அவிச்ச முட்டை நீங்கள் வந்து எடுத்து இது மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் இது வந்து நம்ம செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்டா தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் வெயிட் பண்ணலாம்.